காளியாக இருந்து இந்த இடத்துல இருந்து ஆட்சி புற சிவகாளி அம்மனுக்கு நம்மளுடைய காலத்தை நியமித்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இங்கு வரக்கூடிய பக்தர்களை இல்லை என்று சொல்லி இல்லாமாக்கி நம்பி வருகின்றவருக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தன்மை கொண்டவள் இந்த சிவகாளி அம்மன். நம்மளுடைய ஆலயத்தில் கிணத்து உள்ளுக்கு ஒரு சிவலிங்கம் இருக்காரு. அந்த சிவலிங்கத்தை அன்றைக்கு தான் எடுப்பாங்க. சிவராத்திரி அன்னைக்கு தான் எடுத்து, சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒன்னா வரக்கூடாது, வந்தா ஏதோ ஒரு பாகம் அழியும்னு சொல்லக்கூடியது. வணக்கம். பிராணஒளி யூடியூப் சேனலுக்கு உங்களை மனமார்ந்த வரவேற்கிறோம். இன்று நம்மை ஆசீர்வதிக்கும் இன்னொரு திருத்தலமான ஆலயத்தை காணும் பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது. இந்த ஆலயம் வழிபாட்டிற்கான இடம் மட்டுமல்ல, பக்தி அமைதியாய் மலரும் இடம், மனம் சாந்தியடையும் தெய்வீக தலம். இதன் வரலாறு, ஆன்மீக பெருமை மற்றும் இயற்கையுடன் இணைந்த அமைதியான சூழல் ஆகியவற்றை இன்றைய பயணத்தில் ஒன்றாக அனுபவிப்போம். நன்றியுடனும் பணிவுடனும் பக்தியுடனும் இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். (2026) ஆண்டில் நாம் ஆராய்ந்து காணும் முதல் ஆலயமாக ஸ்ரீ மகா சிவகாளியம்மன் ஆலயம் அல்லது பொதுவாக செர்டாங் சிவகாளியம்மன் என அழைக்கப்படும் இந்த தெய்வீக தலத்தை இன்று நாம் ஆராய்ந்து காண்கிறோம். இந்த ஸ்ரீ மகா சிவகாளியம்மன் ஆலயம் செலாங்கூர் மாநிலம் ஸ்ரீ கெம்பாங்கன் பகுதியில் ஜாலான் புச்சோங் சாலையோரம் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஆன்மீக தலமாகும். நகரத்தின் பரபரப்புக்கு நடுவில் இந்த ஆலயம் பக்தர்களுக்கு அமைதியும் நம்பிக்கையும் அளிக்கும் ஒரு தெய்வீக தஞ்சமாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தின் மூல தேவதை சிவனின் பரம்பொருளான சிந்தனையையும் சக்தியின் சக்தியான காளியையும் ஒன்றிணைக்கும் சிவகாளி அம்மன். சிவன் நிரந்தர சாட்சியான சைத்தன்யம், காளி இயக்கமும் சக்தியும் கொண்ட சக்தி. இந்த இரண்டின் சங்கமமே சிவகாளி அம்மன் என பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த ஆலயத்தில் அமர்ந்து சில நிமிடங்கள் மௌனமாக இருப்பதுமே மனதில் இருந்த பாரம் மெதுவாக குறையத் தொடங்குகிறது என்று பலர் அனுபவமாக கூறுகின்றனர். இங்கு நிலவும் தெய்வீக சக்தி தீவிரமாகவும் அதே சமயம் தாயின் அரவணைப்பைப் போல் ஆறுதலாகவும் உணரப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய வழிபாட்டு தலமாக தொடங்கிய இந்த ஆலயம் காலப்போக்கில் வளர்ந்து இன்று ஒழுங்காக நிர்வகிக்கப்படும் ஒரு முக்கிய ஆன்மீக நிலையமாக உருவெடுத்துள்ளது. தென்னிந்திய ஆகம மரபுகளை பின்பற்றி தினசரி அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் பூஜைகள் இங்கு தொடர்ந்து நடைபெறுகின்றன. இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு இங்கு பக்தர்கள் உணரும் சக்தி ஆகும். சிலர் இதை தீவிரமான அதிர்வாகவும், சிலர் பாதுகாப்பாகவும், சிலர் மன அமைதியாகவும் அனுபவிக்கின்றனர்.
காளியம்மன் அகந்தையை அழித்து பயத்தை நீக்கி வாழ்க்கையில் எதிர்மறை சக்திகளை விலக்கும் தெய்வமாக இங்கு போற்றப்படுகிறார். இந்த ஆலயம் செட்டாங் மருத்துவமனைக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. அதனால் இயல்பாகவே இந்த பகுதியைச் சுற்றியுள்ள பலர், மருத்துவமனைக்கு வரும் குடும்பத்தினர், பார்வையாளர்கள் மற்றும் அருகிலுள்ள சமூக மக்கள் மன அமைதிக்காகவும் தைரியத்திற்காகவும் இங்கு வந்து வழிபடுகின்றனர். மருத்துவமனை உடலை குணப்படுத்தும் இடமாக இருக்க, இந்த ஆலயம் மனத்தையும் ஆன்மாவையும் தாங்கும் இடமாக பலரால் கருதப்படுகிறது. நோய், கவலை, குழப்பம் போன்ற தருணங்களில் இங்கு வந்து விளக்கேற்றி தாயிடம் மனம் திறந்து பேசுவது பலருக்கு ஆறுதலாக அமைகிறது. அமாவாசை, சிவராத்திரி, பிரதோஷம் மற்றும் அம்மன் தொடர்பான விசேஷ நாட்களில் இந்த ஆலயம் பக்தர்களால் நிறைந்திருக்கும். மேளம், மணி ஒலி, ஆரத்தி தீபம் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு தீவிரமான ஆன்மீக சூழலை உருவாக்குகின்றன. பல பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையின் கடினமான காலகட்டங்களில் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து மனதில் ஒரு தெளிவும் தைரியமும் பெற்றதாக நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். அது உடனடி தீர்வாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மனம் தளராமல் முன்னே செல்லும் சக்தி கிடைக்கிறது என்பதே அவர்களின் அனுபவம். இந்த ஸ்ரீ மகா சிவகாளி அம்மன் ஆலயம் ஒரு வழிபாட்டு இடமாக மட்டுமல்ல, அது பயத்தை ஒப்படைக்கும் இடம், நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் இடம். மனிதன் தன் பலவீனங்களை தாயிடம் ஒப்படைத்து உள்ளுக்குள் ஒரு வலிமையை உணரும் இடம். தென்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க. கருணை உள்ளம் கொண்ட எம்பெருமானுடைய திருப்பெரும் கருணையினால்
படைத்தது, காத்தது, அனைத்தும் கட்டி காக்கக்கூடிய தன்மை கொண்டது, அழிக்கும் தொழில் கொண்டது, அத்தனையும் இன்று அருள்கின்ற தெய்வமாக விளங்கக்கூடிய ஆதி இல்லை அந்தமில்லாத ஆதிபராசக்தியாக விளங்கக்கூடிய சிவகாளி அம்மன் ஆலயத்திலிருந்து நான் அடியேன் சிவஸ்ரீ சிவானந்தன் குருக்கள் பேசுகிறேன். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 39 வருஷமாக இந்த ஆலயத்திலிருந்து நான் பணி செய்கிறேன். இந்த ஆலயம் எங்கே இருந்துன்னு கேட்டிங்கன்னா, ஆதியில் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் பின்புறத்தில் இருந்த கோயில். அங்கிருந்து இந்த சாலையை பெருசாக்குறதுக்காக இருந்து இந்த கோயில் இங்கே வந்திருக்கு. இங்கே 37 வருஷம் இந்த அம்பாள்கிட்ட இந்த இடத்துல இருந்து ஆட்சி புரியுறா. இங்கே என்னென்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, நித்தமும் அமாவாசை பூஜையில் பிரத்திங்கிரா அம்பாளுக்கு விசேஷமான பூஜை நடைபெறும். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்லாம் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 7ஆம் மாதம் 15ஆம் தேதி மகா சிவராத்திரியை முன்னிட்டு இங்கே விசேஷமான பூஜை நடைபெறும். அன்றைக்கு பிரதோஷமும் கூட. பிரதோஷம் அன்னைக்கு சரியாக 5 மணிக்கு பிரதோஷம் நடைபெற்று நம்மளுடைய ஆலயத்தில் கிணத்து உள்ளக்க ஒரு சிவலிங்கம் இருக்காரு. அந்த சிவலிங்கத்தை அன்றைக்கு தான் எடுப்பாங்க. சிவராத்திரி அன்னைக்கு தான் எடுத்து அது 4 கால பூஜை நடைபெற்று பிறகு காலையில் மணி 4 மணிக்கு திருப்பி அந்த சிவலிங்கம் அந்த கிணத்துள்ளுக்கே கொண்டு வச்சிருவாங்க. தண்ணிலாம் நிறைஞ்சிரும். அந்த கிணத்துளுக்கு வச்சு பிறகு அடுத்த வருஷம் 2027 திரும்ப மறுபடியும் எடுப்பாங்க. இதுலேயும் நான் உங்களை பக்தர்கள் என்ன கேட்டுக்கிறேன்னா, வழிபாடு செய்யுங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநியாயம் அக்கிரமம் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் எதுவுமே நமக்கு துன்பங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சா சிவனை கட்டி பிடிச்சிருங்க. காளியாக இருந்து இந்த இடத்துல இருந்து ஆட்சி புற சிவகாளி அம்மனுக்கு நம்மளுடைய காலத்தை நியமித்து அருள் பாலித்து கொண்டு இருக்கிறாள். இங்கு வரக்கூடிய பக்தர்களை இல்லை என்று சொல்லி இல்லாமாக்கி நம்பி வருகின்றவருக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தன்மை கொண்டவள் இந்த சிவகாளி அம்மன். எல்லா உயிரினங்களும் காட்டி காக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயம் இயங்குவதே நல்ல உள்ளம் கொண்ட பக்தர்கள் இருந்து இல்லை என்று சொல்லி இல்லையாக்க வச்சேன்னு சொன்ன மாதிரி யார்கிட்ட என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொண்டாந்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நம்ம பக்தர்கள், இந்த சிவகாளி பக்தர்கள். இந்த கோயிலில் எண்ணெயோ அரிசியோ என்ன இல்லையோ எல்லாமே அவங்க வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அமாவாசை பூஜையில என்னென்ன தேவையோ அத்தனையும் அவங்க கொடுப்பாங்க. இந்த வேலையிலே அவங்களுக்கெல்லாம் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வருகின்ற சிவராத்திரியும் அவங்களும் எங்களுக்கு உதவி செய்து இந்த சிவராத்திரி நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லி நான் வேண்டுகிறேன். இந்த 2026 வரக்கூடிய சிவராத்திரி மகா பிரளய சிவராத்திரின்னு சொல்லக்கூடியது. இந்த பிரளய சிவராத்திரினா ஏதோ ஒரு பாகத்துல அழிவு உண்டாகும்னு சொல்லி என்னுடைய கணிப்புல இது தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒன்னா வரக்கூடாது. வந்தா ஏதோ ஒரு பாகம் அழியும்னு சொல்லக்கூடியது. அதனாலதான் நல்ல உள்ள கொண்ட பக்தர்களே நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ண போறோம். எங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பாடு, சுவாமிக்கு துணி, மற்றபடி வில்வ இலை, தாமரைப்பூ இதெல்லாம் வேணும். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு யார் கொடுக்க பெறுமோ தாராம இந்த சிவகாளி ஆலயத்துல கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கோம். இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து என்னுடைய குருநாதர் பூஜை செய்வாரு. அதுலேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுத்து வட்டாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சில என்னோட தங்கச்சிமார்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க தினந்தோறும் பிரதோஷ காலத்தில் இங்கே வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி சிவாச்சாரியார் தாப்பா என்னக்கூடிய இடத்துல ஜெகநாதன் கோயிலிருந்து இங்கே அமாவாசையும் சரி மித்த என்னென்ன விசேஷம் நடக்குதோ அந்த சிவாச்சாரெலாம் நித்தமும் இந்த இடத்துல பூஜை பண்ணுறாங்க. எங்களுக்கு என்ன பெருமைன்னா, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவ கட்டி காத்து அருள் புரியணும்னு சொல்லி அடியனோட வேதிக்கோள். அது மட்டும் இல்லை, நல்ல உள்ளம் கொண்ட பக்தர்களி இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் வேலை இல்லாமல் ரொம்ப சஞ்சனப்பட்டு இருக்கக்கூடியவங்க இங்கே சிவனை வழிபட்டு இந்த கிணத்துல குளிச்சுட்டு போனால் நிச்சயமாக வேலை கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க. அதே மாதிரி சிவராத்திரி அன்று கண்மொழித்து இங்கே சிவனுக்கு ஒவ்வொரு 4 காலமும் ஒவ்வொரு காலமும் 27 வாட்டி சுற்றி 4ஆவது காலம் 108 சுத்தல் முடிஞ்சிடும். அதனால நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வரணும். சிவகாளி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அமாவாசை பூஜை சிறப்பாக நடக்கும். ஒரு 2000 பேர் 3000 பேர் கூட வருவாங்க. அதே மாதிரி இந்த அமாவாசை கோயிலில் சாப்பாடுன்னு யார்கிட்ட கேட்டால் உடனே அவங்க கொடுத்து சாப்பாடு கொடுப்பாங்க. அது பெரிய பெரிய விஷயம். இந்த ஆலயத்தில் அமாவாசை மட்டும் இல்லாமல் ஆண்டு திருவிழா முன்னிட்டு நம்மளோட ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்னா சிறப்பாக நடக்கும். முதல் ஆடியில் தீச்சட்டி, 2வது ஆடியில் மஞ்சள் பூசம் விழா,
மூணாவதுல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை விசேஷமா நடைபெறும். அதாவது சுட்டு வட்டாரத்தில் உள்ள பக்தர்கள் சிரமம் பாராம வந்து இங்க வழிபாடுமாறு அன்புடன் கேட்டோம். இந்து மதத்தை பெருமையை பத்தி சொல்லணும்னா நம்ம பிறந்த ஆயுளே பத்தாதுங்களே. இந்து மதம்னு மதம்னு எடுத்துக்கிட்டா நம்ம வழிபடக்கூடிய இடத்துல வந்து இன்னொரு சிவனை தான் நம்ம குறிக்க முடியும். அதனால நம்மளுடைய மதத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அவங்களுடைய மதம் சம்பந்தப்பட்டு அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த மதத்துல நம்ம பிறந்தோமோ அந்த மதத்தை சிறப்பாக கொண்டு போவோம். அதனால யாரும் நம்ம மதத்தை ஏச மாட்டாங்க. இந்து மதம் என்ன சிறப்புனா யாரையும் திட்டாது, யாரும் கட்டி பிடிச்சி இழுக்காது. நீ வழிபாட போறனா வழிபாடு, இல்லை வழிபாடலன்னு பரவாயில்ல, உன்னோட இஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரே மதம்னா இந்து மதம் தான். அதனால நம்ம எல்லாம் இந்த மதத்துல பிறந்திருக்கோம், நல்லபடியா செயல்பட வேண்டும் என்று அடியனுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேருந்து வந்து சிவாச்சாரியர்கள் வந்து நம்ம மலேசியா ஆலயத்துல வழிபாடு செய்யறாங்க. அவ்வளவு தூரத்துல அவங்களுடைய மனைவி குழந்தையெல்லாம் விட்டு வச்சுறாங்க. தயவு செய்து அவங்களுக்கும் நம்ம நிச்சயமா அடைக்கலம் கொடுத்து நம்ம இந்த நாடு வாழ வைக்க வேண்டும். அவங்களுக்கும் அது நம்மளுடைய மத சம்பந்தப்பட்டது தான். இந்த மலேசிய நாட்டில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள், அதாவது குருக்கள் உடைய சிவாச்சாரியர்லாம் வந்து நல்லபடியா செயல்படணும். அவங்கவுங்க ஆலயத்துல என்னென்ன பிரச்சனையோ தயவு செய்து நீங்களும் சுவாமியை இறைவனை வழிபாடுங்க. நிச்சயமா ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். எதை பத்தியும் பயப்படாதீங்க. கடவுளை மிஞ்சி எதுவும் நடக்காது. எதுவும் நடக்க போது அது இந்து சொல்லக்கூடிய கடவுளுடைய அன்பால தான் நடக்கும் பக்தர்களே. அந்த வேலையில பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. கட்டி தழுவக்கூடிய மதம் இந்து மதம் தான். அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். சிவன் தான், எல்லாமே சிவன் தான். என் மூச்சும் சிவன் தான், பேச்சும் சிவன். இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு தூரம் பேசலாம், அந்த சிவபெருமான இந்த சிவகாளி அம்மன் தான் பக்தர்களே. அந்த வேலையில ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறோம். நம்ம அடுத்த சிவராத்திரியில் எல்லாரும் வரணுமாறு அன்புடன் கேட்டுக்கோம். தென்னாருடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.